फ्रेंड्स अस्सलाम वालेकुम वेलकम टू आवर ஜஹானாஸ் குக்கிங் நம்ம சேனல்ல இன்னைக்கு சூப்பரான டேஸ்டான உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்தமான டிஷ் தான் பார்க்க போறோம். என்ன டிஷ்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தேங்காய் பால் ரசம் தாங்க. இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும், என்னோட ஃபேவரட். வாங்க ஈஸி மெத்தட்ல செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ செய்யும் முறையெல்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த தேங்காய் பால் திக்கா புழிஞ்சு வச்சுக்குவோம். தேங்காய் பால் ரசத்துக்கு தேங்காய் பால் திக்கா ஒரு பாலை எடுத்து தனியா வச்சுட்டு இன்னொரு பால் புழிஞ்சு அதை நம்ம ரசத்துக்கு கூட்ட ஆரம்பிப்போம். இப்போ நம்ம தேங்காய் பால் திக்கா புழிஞ்சாச்சுங்க. இப்போ ஒரு பூண்டு, அப்போ ஒரு பூண்டுல ஒரு 10 to 15 பூண்டு பல்லு, 2 பச்சை மிளகா, அப்புறம் மல்லி இலைகள், அதை நல்லா ஒரு கவரில் போட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்குவோம். இப்படி நீங்கள் தட்டி போட்டால் டேஸ்ட் கொடுக்கும். ரொம்ப நம்ம மிக்சியில் வச்சு அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி தட்டி நம்ம 1-2 போடணும். அப்புறம் நம்மளுக்கு லெமன் சைஸில் புளி எடுத்து நல்லா புளிஞ்சு வச்சுக்கணும். அதில் ஒரு 3 தக்காளியை 1-2 போட்டு நல்லா நம்ம கையில் பிசைஞ்சா எப்படி இருக்கும் அது மாதிரி அடித்து வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு தண்ணிக்கு பதிலாக ரைஸ் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஊற்றிருக்கோம், இதில் புளி தண்ணி ஊற்றிருக்கோம், தக்காளியை 3 புளிஞ்சு போட்டிருக்கோம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டோம். இப்போ இந்த தேங்காய் பாலில் 2வது பால் தான் நம்ம சேர்த்துருக்கோம். மொதல் பால் திக்காக நம்ம வச்சுருக்கோம். இப்போ நம்ம பொடி ஐட்டம் பார்ப்போம். இதில் தனி மிளகுத்தூள் இருக்குல்ல, அதில் நான் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ உங்கள்கிட்ட தனி சீரகம் மிளகு இருந்தால் அது நீங்கள் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லாதனால தனி சீரக பொடியில் ஒரு டீஸ்பூனும், நான் மிளகுல 1 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டு, மஞ்சத்தூளில் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இதையெல்லாம் நம்ம தேங்காய் பால் ரசத்துக்கு கூட்டி வச்சுருக்கோம்ல, அதில் சேர்த்து நல்லா ஒன்றா கலக்கிக்குவோம். அதில் ரொம்ப சேர்க்க வேணால் பாதி எடுத்து வச்சுக்குவோம். சீரகத்தில் கொஞ்சமும் மிளகுல கொஞ்சமும் பாதி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நல்லா கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, இல்லாட்டி தாளிக்கிறப்ப கருகிரும். ஃபஸ்ட்டு எண்ணெயை நல்லா 2 குழிக்கரண்டிக்கு ஊற்றிட்டு கடுகு மிளகுல 1/4 டீஸ்பூனு முழு மிளகாக போட்டுக்கிறணும். 2 இல்லை 1 பட்டை வத்தலை வெடிக்க போட்டுக்கிறணும். உங்கள் காரத்துக்கு ஏற்ப. நான் இன்னைக்கு 2 சேர்த்துருக்கேன். அப்புறம் இதுக்கு மெயினாக முக்கியமாக நம்ம துவரம்பருப்பு இருக்குல்ல, அதில் 1 கை, அப்போ 1 டேபிள் ஸ்பூனு அது சேர்த்துக்கிட்டு, நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்கோம்ல, தட்டி வச்சுருந்தோம்ல, அதையும் தட்டி வச்சுருந்ததில் பச்சை மிளகா, மல்லித்தலை, நெக்ஸ்ட்டு பூண்டு, அதையும் நம்ம தனியாக ஒரு ஸ்பூனில் நம்ம எடுத்து வச்சு அந்த குழம்புல கூட்டுறப்ப சீரகத்தூளும் மிளகுத்தூளும் தனியாக கொஞ்சோன்னு வச்சுருந்தோம்ல, எண்ணெயில் வதக்க, அதில் கொஞ்சோன்னு எடுத்து போட்டுக்கிறணும். போட்டு நல்லா இந்த பூண்டு வதங்கினதுக்கப்புறம் மசாலா ஐட்டமும் சேர்த்து ஒன்றா வதக்கிக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ சீரகத்தூள் மிளகுத்தூள் இருக்குல்ல, அதையும் நம்ம எண்ணெயில் சேர்த்து வதக்கிக்குவோம். நல்லா அந்த வெங்காயம் எல்லாம் பொரிஞ்சிருச்சு. நம்ம அந்த பூண்டு வதக்கிறப்ப ஒரு 2 சின்ன வெங்காயத்தை சேர்த்து தட்டி வச்சுக்குவோம். அதையெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை 2 கொத்தை எடுத்து போட்டுட்டு இதுலையும் ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெயில் மஞ்சத்தூளை வதக்கி விட்டுக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் ரசத்துக்கு ரம்பலை போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் ரம்பலை இருக்குது பாருங்கள், பிரியாணிக்கோ தால்ச்சா, நெக்ஸ்ட்டு கொஸ்கா, அப்புறம் எனி சூப் ஐட்டம் எல்லாத்துக்குமே இது போட்டால் நல்ல ஒரு ஃப்ளேவரும் மனமும் கிடைக்கும். இது அதிராமட்டணத்துலேருந்து எங்கள் மம்மி எனக்கு வாங்கிட்டு வந்தாங்க. நல்லா பச்சை பசேண்டு சூப்பராக நல்ல மனமாக இருந்துச்சுங்க. ரம்ப இலைன்னு சொல்லுவாங்க, பண்டான் இது செடி. இதிலேருந்து ஒரு 2-3 இலை எடுத்து நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா அந்த தேங்காய் பால் ரசம் வாச மனமாக இருக்கும். தூரில் எல்லாம் பக்கத்தில் வரும். அதை நம்ம எடுத்து பதியம் போட்டு மரச்செடிக்கு வச்சிடணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ரம்பலையை சேர்த்துக்குவோம். இந்தளவு ரொம்ப பொரியன்ற அவசியம் இல்லை. ஒரு மீடியமான அளவு பொரிஞ்சதுக்கப்புறம் ரம்பலையை சேர்த்து உடனே நம்ம கூட்டி வச்சுருந்தோம்ல தேங்காய் பால், செகண்ட் பாலும், தக்காளி, புளி, அப்புறம் அதில் சீரகத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்கதை கலக்கி வச்சுருக்கோம்ல, உப்பு எல்லாம் போட்டு அதையும் நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ பத்தாததுக்கு கொஞ்சோன்னு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதி வரணும். ஒரு முட்டை கொதி வர்றப்ப நம்ம தேங்காய் பால், திக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை ஊற்றி இறக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இன்னும் கொதி வரலை. டேஸ்ட் பண்ணி பார்த்தா இப்போயே செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. மூடி போட்டு நம்ம கொதி விட்டுக்குவோம். இப்போ மூடி போட்டு கொதிச்சிருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம். நல்லாவே 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் திக்கு தேங்காய் பாலை ஊற்றி ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க.
ஈஸி மெத்தடில் சூப்பராக டேஸ்ட்டாக தேங்காய் பால் ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது எங்கள் அதிராமட்டணத்தில் ரொம்பவே ஃபேமஸ். கொஸ்கா ரைஸு கீ ரைஸுக்கு தேங்காய் பால் ரசம் ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. நம்ம ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். கொஞ்சோன்னு எடுத்து குடிச்சு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டுங்க. இந்த தேங்காய் பால் ரசம் நீங்கள் கொஸ்கா சோறுக்கு நெக்ஸ்ட்டு வந்து கறி குழம்பு அப்புறம் மீன் குழம்போடு சேர்த்து வச்சு சாப்பிட்டீங்கனாலும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.